ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல். இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய ஸ்டோரிஸை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுனா இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒரு ஸ்டோரியை நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இந்த ஸ்டோரியை நான் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஸ்டோரியை நீங்கள் வந்து பார்க்குறீங்க, இந்த ஸ்டோரியை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே ஒரு 3 டாட் இருக்குது இல்லைங்களா, அதை ஒரு டைம் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ சி வேர் டு ஷேர் அண்ட் லிங்க்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும், அதை ஒரு டைம் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது காப்பி லிங்க் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லிங்க் வந்து காப்பி ஆகிடும். இப்போ இதை நீங்கள் மினிமைஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய கூகுள் குரோமை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அட்ரஸ் பாரில் நான் சொல்லக்கூடிய அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுங்கள். snapinsta.app இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ண சொல்லி ஒரு காலம் வந்து இருக்கும், ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் அந்த லிங்க்கை வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே டவுன்லோட் பட்டன் இருக்கும், அதை ஒரு டைம் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஸ்டோரி அப்படின்றது இந்த இடத்துல வந்து டவுன்லோட் ஆகிடும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஸ்டோரி வந்து டவுன்லோட் வீடியோ அப்படின்னு காமிக்குது. அதை ஒரு டைம் நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா அது டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நான் அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்படி தான் இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டோரிஸை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். और अगर आप ये स्टेप को फॉलो करते हैं तो आपकी वीडियोस भी डिलीट